அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனூர் செல்லியம்மன், பொன்னியம்மன் கோவில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசித்து செல்லுங்கள். அம்மன் அருளால் உங்கள் கஷ்டம், கவலை, தீராத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனநிம்மதி கிடைக்கும். மிகவும் அழகான, அமைதியான இயற்கை சூழலில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு வந்தாலே மனதில் ஒரு அமைதி மற்றும் நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவிட்டி உருவாகும். இந்த வீடியோவில் அம்மனூர் செல்லியம்மன், பொன்னியம்மன் கோவிலில் நடைபெற்ற கிராம தேவதை வழிபாட்டு விழா காணலாம். இந்த விழாவில் கிராம மக்கள், குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக கொண்டாடினர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகள்: அம்மன் அபிஷேகம், சிறப்பு பூஜை, பம்பை, உடுக்கை இசையுடன் சாமி வர்ணித்தல், பலி கிடா வெட்டு, அன்னதானம், கரகம் ஊர்வலம். விழாவின் தொடக்கமாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். வீடுகளில் இருந்து தாளம் முழங்க பூஜை பொருட்கள், பூக்கள், பலி ஆடு போன்றவற்றை கொண்டு வந்து பச்சை நிறைந்த இயற்கை சூழலில் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் சமர்ப்பித்தனர். முதல் பூஜை எப்போதும் போல பொன்னியம்மனுக்கு நடத்தப்பட்டது. கரகம் எடுத்துச் சென்று பொன்னியம்மனுக்கு கோழி பலி கொடுத்து கரகம் கோவிலை சுற்றி வந்தது. அதன் பின்னர் இரு அம்மன்களுக்கும் சிறப்பான அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு படையல் வைத்து பூஜை நடத்தப்பட்டது. பம்பை, உடுக்கை இசையுடன் சாமி வர்ணிக்கப்பட்ட போது சிலர் சாமி ஆடினர். அப்போது அங்காளம்மன், பொன்னியம்மன், செல்லியம்மன் அருளால் இந்த பூஜை மிகவும் திருப்தியாக நடந்ததாக கூறப்பட்டது. செல்லியம்மன் அருள்வாக்கின்படி ஆடு பலி கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் பிரியாணி அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் செல்லியம்மன் பொதுமக்களுக்கு அருள்வாக்கு வழங்கி ஆசீர்வதித்தார். இறுதியாக கரகம் ஊர்வலம் நடைபெற்றது. இவ்வாறு இந்த விழா மிகவும் சிறப்பாக நிறைவடைந்தது. அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.